அண்மை செய்தி. புதுச்சேரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தீர்மானம் நிறைவேற்றி அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? அந்த பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே ஒரு சிறுமிக்கு ஒரு கொடூரம் நடந்தது. அதன் பிறகு தற்போது மீண்டும் ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு கொடூரம் என்பது இந்த சம்பவம் தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சிறுமியை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிறார்கள். குறிப்பாக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குரு ஸ்தானத்தில் உள்ள இந்த ஆசிரியர் தான் இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த குரு என்பவர் நம்பிக்கை உரியவர். ஆனால் ஒட்டுமொத்தமாக குரு அந்த ஸ்தானத்தையே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மீனவ கிராமத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், இந்த சிறுமிக்கு நடந்த கொடூரம் போல் வேறு யாருக்கும் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது. அதற்கான சட்டத்திட்டங்களை புதுவை மாநில அரசு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்கு அந்த குடும்பம் மட்டும் போராடவில்லை. தற்போது புதுவை மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீனவ கிராமங்கள் ஒன்று திரண்டு நாங்கள் இருக்கிறோம், இனி ஒரு குழந்தைக்கு இதுபோல் சம்பவம் நடைபெறக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்தமாக இன்று மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. 18 மீனவ கிராமங்களும் தற்போது இதனை தடை செய்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு கடும் தண்டனை, குறிப்பாக மரண தண்டனை வரைக்கும் செல்வதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதை புதுவை அரசு செய்ய வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இது தகவல் கொடுக்கப்பட்டும் அவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீதும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம், இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாதிப்புக்குள்ளான அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இது ஒரு தீர்மானம். அடுத்ததாக இதையெல்லாம் மறைப்பதற்கு முயற்சி செய்த காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டதும் அந்த பள்ளிக்கு சென்று நியாயம் கேட்கும் போது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், குறிப்பாக குற்றம் சாட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர்களை தாக்கியதாகவும் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்துதான் தற்போது இந்த 18 மீனவ கிராம மக்களும் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்களுக்கு ஒருவருக்கு பிரச்சனை என்றால் கூட உடனடியாக ஒன்று திரண்டு ஒரு குடும்பமாக மாறும் சமூகம் தான் இந்த மீனவ சமூகம். அப்படிப்பட்ட இவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். அதற்கு அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தண்டனை பெற்று தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு சில பெண்களும் வந்திருக்கார்கள் மகளிர் அமைப்பிலிருந்து. அவரிடம் நேரடியாக கேட்கலாம். அம்மா வணக்கம். இது ஒரு கொடூரமான செயல், மிருகத்து கூட ஒப்பிட முடியாத செயலை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் என்று சொல்லக்கூடாது, அவர் அதை விட மிக மோசமான ஒரு வார்த்தையில் தான் நம்ம சொல்ல வேண்டும். இதை எப்படி பாக்குறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு மகளிரா? இது சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த பாதிப்பை எதிர்கொள்ளும் அப்படின்ற பயம் நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள ஒரு நீதி கேட்க வேண்டும்ன்ற ஒரு தைரியம் நமக்கு பிறக்கும். அந்த தைரியத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த சமூகமே ஒன்று திரண்டு இந்த குழந்தைக்காக ஆதரவு அளித்து நிற்கிறாங்க. இந்த சமூகமே ஒன்று திரண்டு இந்த ஆசிரியருக்கு மரண தண்டனையும் இந்த பள்ளியுடைய தாளாளருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அரசு செய்ய வேண்டும், தலைமை ஆசிரியரை அரசு செய்ய வேண்டும். இவங்களை பாதிச்ச இந்த பெற்றோரை அடித்த காவல்துறையை வன்மையாக கண்டித்து அவர்கள் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக பணி நீக்கம் செய்யறதுக்காகவும் நாங்க கோரிக்கை விடுத்துள்ளோம். அனைத்து மீனவர் கூட்டமைப்பு சார்பாகவும் அனைத்து கிராம பஞ்சாயத்தின் சார்பாகவும் முடிவெடுத்திருக்காங்க. குறிப்பாக பல பெண்கள் நம்மிடம் சந்தித்து பேசும்போது தவறான தொடுதல் இது என்பது ஆண் குழந்தைக்கும் சொல்லித்தர வேண்டும், பெண் குழந்தைக்கு மட்டும் சொல்லித்தந்தால் போதாது, ஆண்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். படிக்கும் போதே அவர்களுக்கு தவறான தொடுதல் எது, அவர்களுக்கு பெண்களை தொடக்கூடாது என்ற ஒரு கவனத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தொடர்ந்து பெண் குழந்தைக்கு ஏற்படும் இந்த தீமைகளுக்கு முன்கூட்டியே நம்ம ஆண் குழந்தைக்கும் இதுபோல் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இங்கு எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக இந்த ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கிறார்கள். உடனடியாக புதுவை மாநில அரசு சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கையை தற்போது வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கையுடன் முதல் கட்டமாக எஸ்பி பக்தவச்சலிடம் நேரடியாக அந்த தீர்மானத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். நாம் நேரடியாக காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி என்பது அந்த சம்பந்தப்பட்ட எஸ்பி பக்தவச்சலம் சம்பவ இடத்திற்கே அந்த புகாரமனை பெற்றிருக்கிறார், அந்த தீர்மானத்தை பெற்றிருக்கிறார். இன்று மாலைக்குள் சம்பந்தப்பட்ட அந்த காவலர், குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த எஸ்ஐ மீதும் காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்காக ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். குறிப்பாக உடனடியாக இந்த போராட்டத்திற்கு இறங்காத காரணம் தற்போது பொதுத் தேர்வு என்பது நடைபெறுகிறது. இந்த பொதுத் தேர்வு சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நல்ல எண்ணத்தோடு இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக அரசு இதில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். செயல்படவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இவர்கள் செய்ய போவதாக எச்சரித்துள்ளார்கள். நிச்சயமாக ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.